விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்கக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அக்தர் பாஷா இருந்த சாலை மறியல். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பூமிநாதன் வழங்க கேட்கலாம். பூமிநாதன் வழக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்க சின்ன கல்லு பெரிய லாபம். இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் இவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? இவர்களுக்கு ஏன் நிவாரண நிதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நங்கலிங்கொண்டான் பகுதி மக்கள் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சல் புயல் காரணமாக நிவாரண நிதி வழங்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 9 தாலுகாக்களில் மேல்மலையனூர் தாலுகா மற்றும் செஞ்சி தாலுகாவில் உள்ள ஒரு சில பகுதிகள், குறிப்பாக வல்லம் அருகே உள்ள சேர்விலாகம் பஞ்சாயத்துக்கு உட்பட வடவானூர், நங்கலிங்கொண்டான், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மட்டும் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. மற்ற 3 பகுதியில் உள்ள மக்களுக்கு அதே ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டதான் அந்த நிவாரண நிதி வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்து வருகின்றனர். செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் பகுதியிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் சாலை மறியல் சற்று முன் நடைபெற்றது. இரு பகுதிகளில் ஒரே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றதால் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சாலையில் செல்லும் பேருந்துகள், 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என முற்றிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு தற்போது நீடித்து வருகிறது. மக்களிடம் செஞ்சி தாசில்தார் ஏழுமலை அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நிவாரணம் ஏற்பாடு இது தொடர்பாக அரசாங்கத்திடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூமிநாதன்.